கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித மகதலா மரியா திருவிழாவை கொண்டாடுகிறோம். மகதலா மரியா இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர். இயேசுவினுடைய சிலுவை அடியில் நின்றவர். இயேசு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருடைய கல்லறையில் நின்று அழுது கொண்டே இருந்தவர். இயேசுவினுடைய உயிர்த்த திருமுகத்தை முதலில் பார்க்கக்கூடிய பேறு இந்த பெண்மணிக்கு கிடைத்தது. இந்த பெண்மணி தன்னுடைய விசுவாசத்தினால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க முடிந்தது. விசுவாசம் பெரும்பாலும் கண்களால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை, உண்மையை, அடிப்படை உண்மையை நம்முடைய விசுவாசம் பார்க்க வைக்கிறது. திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இதை பற்றி சொல்லுகின்ற போது, ஒரு விசுவாசம் நிறைந்த பாய்ச்சல், விசுவாசம் நிறைந்த கடத்தல் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் இந்த விசுவாசத்தினால் இந்த உலகத்தை விட்டு வேறொரு உலகில் இருக்கின்ற விஷயத்தை பார்க்க முடியும் என்பது. எனவே இந்த விசுவாசம்தான், கடவுள் நம்பிக்கைதான், பார்க்க முடியாத, கண்களால் சாதாரண முறையில் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் என்பதும், அதை, அந்த அனுபவத்தை மனிதனுக்கு கொடுப்பதும். இதைதான் இந்த பெண்மணி பெற்றுக்கொண்டார். ஒரு வேகமான பாய்ச்சல், விசுவாசம் நிறைந்த பாய்ச்சல், a leap of faith. இந்த வேகமான ஒரு பாதை பதிவுகள் அந்த பெண்மணிக்கு கிடைக்கிறது. தன் விசுவாசத்தினால் இந்த உலகத்தை விட்டு வேறொரு உலகில் வாழுகின்ற உயிர்த்த ஆண்டவரை பார்க்கிறார். நாமும் இந்த விசுவாசத்தை வைத்தால் உயிர்த்த ஆண்டவரை பார்க்க முடியும். இந்த பெண்மணி கொண்ட முதல் படி என்ன? மனமாற்றம். இந்த மனமாற்றம்தான், பாவத்திலிருந்து விடுதலை தான் இந்த பெண்மணி கொண்ட முதல் மாற்றம். அந்த மாற்றம்தான் இவருக்கு ஆழமான விசுவாசத்தை தந்தது. அந்த விசுவாசம் உயிர்த்த ஆண்டவரை பார்க்க அவரால் முடிந்தது. அதிகமாக பாவம் செய்தால் அதிகமாக பெற்றுக்கொண்டால், நிறைவாக பெற்றுக்கொண்டால் நிறைவாக அன்பு செய்தார். இறுதியாக தன்னுடைய அன்பினால், நேசமான அன்பினால், கடவுளையே தேடிக்கொண்டிருந்ததனால் இயேசுவை பார்த்தார். அந்த பார்த்த அனுபவத்தில் ஒரு திருத்தூதராய் மாறுகிறார். நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிறார். விசுவாசம் கடைசியாக கொடுப்பது, விசுவாசத்தினால் கடவுளை பார்த்த பிறகு அது சொல்லுகின்ற விஷயம், நான் கடவுளை கண்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகதலா மரியாவினுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மாற்றம் ஏற்படக்கூடும். எப்படி ஒரு பாவி தன்னுடைய மனமாற்றத்தினால் உருமாறி உயிர்த்த ஆண்டவரையே பற்றி கொள்கின்ற அளவிற்கு விசுவாசத்தை வளர்த்து கொண்டாரோ, அவ்வாறே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட விசுவாசத்தை வளர்த்து கொண்டால், இயேசு நம்மையும் பார்த்து, நம்முடைய ரணங்களையும் கவலைகளையும் பார்த்து, நம்முடைய பிரச்சனைகளையும் பார்த்து தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி
ஏனன் அம்மா அழுகிறாய் என்று கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு உறவு முறையை, தனிப்பட்ட அந்நியுன்னியமான உறவு முறையை இயேசுவிடம் நாம் வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்ததற்காகவும் பராமரிப்பதற்காகவும் நன்றி. மகதலா மரியாவைப் போல நீர் எங்களுக்கு கொடுத்த இரக்கத்திற்கும் அருளுக்கும் நன்றி. இந்த இரக்கத்தினால், அருளினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புதிய மனிதனாய் நாங்கள் மாறவும், நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தினால் உம்மை கண்ணார கண்டுகொள்ள வரம் தாரும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.